ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல மோட்டோ ஏஜி 50 ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட், ஒரு பேஸ் வேரியன்ட், ஒரு 26,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இந்த வட்டம் மோட்டோல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோட இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. எப்பயும் போல நல்ல வேகா லெதர் டச் ஃபினிஷ், உங்களுக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளே, நல்ல ஒரு சிப் செட் அண்ட் எப்பயும் போல ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் இதோட வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வெறும் ஒரு 26,000 ரூபாய்க்கு நீங்க மோட்டோ கோட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் மோட்டோ ஏஜி 50 பாக்ஸ். ஒரு நல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லில பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். சோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சிக்னேச்சர் டூல், 28 வாட் சார்ஜ் அண்ட் உங்களுக்கு 68 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் இந்த சாஃப்ட் கேஸ், அதாவது இந்த பேட்டர்னுக்கு ஏத்த மாதிரி இந்த கலர் வேரியன்ட்க்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டஃப் அண்ட் சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ் உள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ ஏஜி 50 இந்த மொபைலை பொறுத்தவரை 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு பேஸ் வேரியன்ட் தான். உங்களுக்கு 256GB வேரியன்ட் ஒரு 26,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த 26,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் பேட்டர்ல இருந்து ஆரம்பிப்போம். இங்க டிசைன் பேட்டர் எப்பயும் போல மோட்டோட யூனிவர்சல் டிசைன் தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேக் சைட்ல சென்ட்ரல் மோட்டோ லோகோ அண்ட் பேக் சைட்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷ், ஒரு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பம்போட ரெகுலரான அவங்களோட டிசைனோட இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் டிசைனோட எடுத்து வந்திருக்காங்க. மீதி உள்ள ஃபுல் ஏரியாஸ் எல்லாமே வீகா லெதர் டச் ஃபினிஷ்ல ஒரு பிரீமியமான ஒரு வெயிட்லெஸ்ஸா திக்னஸ் கம்மியா இந்த போன் எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் தட் இங்க ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D ஃபிளெக்சிபிள் கர்வ்டு டிஸ்பிளே வித் பஞ்ச் ஹோல் கேமரா அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அவங்களுக்கு பிளாஸ்டிக்கால ஃப்ரேமும் பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சிறப்பு அம்சங்களோட மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட்டோடையும் IP68 ரேட்டிங்கோடையும் இந்த வட்டம் இந்த டிசைன் பேட்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த மோட்டோ ஏஜி 50 மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு PLOD டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷன்ல ஒரு குவாட் HD+ டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 3D கர்வ் ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே வித் 10 பிட் பேனல், 1 பில்லியன் கலர் சப்போர்ட், 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1900 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே எல்லாம் தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூ ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான நல்ல பஞ்சியான கலர் அக்யூரேட்டான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் மோட்டோ ஏஜி 50ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 200 கிராம் திக்னஸ், 8mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 3 இயர்ஸ் வரைக்கும் OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் UFS 2.2 சப்போர்ட், LPDDR4X ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹையஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் டவுலி ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. Wi-Fi 6E, Bluetooth 5.2, NFC சப்போர்ட், கெஸ்டர் மோட் அண்ட் அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், IP68 ரேட்டிங், வேப்பர் சாம்பிங் சிஸ்டம். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் மோட்டோ ஏஜி 50ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரின்னு பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு half an hourல ஃபுல் ரீச் ஆயிரும். ஒன் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா 1 day வரைக்கும் அருமையான பேட்டரி பேக்கப் கூட அமைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து இந்த 26,000 ரூபாய் செக்மெண்ட்ல 15 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் வந்தது. இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த மோட்டோ ஏஜி 50 மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு சோனி சென்சார் LYTA 700C சீரிஸ் சென்சார் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 50MP OIS சப்போர்ட், 1.8 அப்பச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 13MP அல்ட்ரா வைட் அண்ட் 10MP டெலஃபோக்கஸ், 3.2x ஆப்டிகல் ஜூம் பண்ணிக்கலாம். அது போக இங்க 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்ல 30MP செல்ஃபி கேமரா அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames செகண்ட்ஸ் அண்ட் ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ், இந்த ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. டே லைட் அண்ட் இன்டோர் அண்ட் அவுட்டோர் இந்த எடுக்கிற ஷாட்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. கலர் ஒரு ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. டீடைலிங் நல்லாவே எடுத்துட்டு வருதுன்னே சொல்லலாம். இங்க சோனி சென்சார் இந்த பிரைசிங் செக்மெண்ட்ல எடுத்து வந்து இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அதை தவிர்த்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இங்க கேமரா செக்மெண்ட்டுக்கு. ஒரு வலுவான நல்ல ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்டோட இந்த வட்டம் மோட்டோ ஏஜ் கேமரா செக்மெண்ட்ல அல்டிமேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தவரை Snapdragon 7 Gen 1 ஒரு 4-1 மார்க்கெட்டை கூட 2.4 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 644. இங்க Snapdragon 7 Gen 2 எடுத்துட்டு வந்திருக்கலாம். பட் ஆனா 7 Gen 1 ஒரு சின்ன ஒரு பிரைஸ் கட்டுக்காக. ஆனா 7 Gen 1க்கும் 7 Gen 2க்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்க போறது கிடையாது. ஏன்னா இந்த ஒரு மொபைல் ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், எந்த ஒரு லேகிங் இருக்காது, எந்த ஒரு ஆட்ஸ் ப்ளோவர்ட்ஸ் எந்த விஷயமும் இந்த போன்ல இருக்காது. அதோட இங்க ஃப்ளூயன்டான ஒரு ஆண்ட்ராய்டு பேஸ்ல ரன் ஆகிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கும். செட்டை பொறுத்தல ஆல் டைப்
டைப் ஆஃப் கேம் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். டே டு டே ஒரு மல்டி டாஸ்கிங், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களாகட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களாகட்டும், எல்லா விதத்திலுமே ஒரு கன்வே ஆகிற மாதிரி நல்ல கன்வென்ட்டா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஈஸியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு இந்த சிப்செட்டை செம்மையாவே வடிவமைச்சிருக்காங்க மோட்டோஸ். நிஜமாவே ஒரு அருமையான சிப்செட்டோட இந்த வட்டம் மோட்டோ ஏஜ் 50ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ ஏஜ் 50ங்க நிஜமாவே ஒரு அருமையான மொபைல். வெறும் ஒரு 26,000 நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. போனோட மெயின் கான்செப்டே இங்க IP68 ரேட்டிங் அண்ட் மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேட், அதாவது MIL 810H சீரிஸ், அதாவது சர்டிபிகேட் சீரிஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க சோனி சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. எப்பயும் போல ஒரு பவர்ஃபுல்லான 10 பிட் பேனலோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே, அது 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே. 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு. அண்ட் தட் ஏகப்பட்ட 5G பிராண்ட்ஸ், அதாவது நம்ம இந்தியன் ரீஜன்ல உள்ள எல்லா நெட்வொர்க்கும் கவர் பண்ற மாதிரி 5G நெட்வொர்க்கோடையும் இந்த போன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சூப்பரான சிப்செட்டும் ஸ்னாப் டிராகன் சைட்ல இருந்து எடுத்து வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல் இந்த வட்டம் மோட்டோ ஏஜ் 50ல, அது வெறும் 26,000 உங்களுக்கு 856GB வேரியண்டோட வர்றது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மோட்டோ ஏஜ் 50 மொபைல் பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.